வெல்கம் டு ஆர்பி கோடிங் ஸ்கூல். இன்னைக்கு டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் லாங்குவேஜ், வாட் இஸ் ப்ரோக்ராம் அண்ட் வாட் இஸ் கோட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிஜமாவே ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக ஆகலாம். ஓகே, ஸோ இங்கே நான் பேசிக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும். நான் இப்போ உங்கள் கூட பேசுகிறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் தேவை, தமிழ் தேவை. நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி யாருக்கு என்ன தெரியுமோ அந்த லாங்குவேஜில் பேசுவாங்க. அது தெலுங்குவாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், எனிதிங் மேபி. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு மீடியம் வந்து லாங்குவேஜ். ஓகே, ஸோ அதை தான் நான் இங்கே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, ஜென்ரலாகவே ஒரு வேர்ட்ஸும் ப்ளஸ் ஒரு கிராமரும் கலந்தது தான் லாங்குவேஜ். இலக்கணமும் வார்த்தைகளும் இலக்கணமும் ஒன்றா சேர்றது தான் எனக்கு லாங்குவேஜ். அப்போ தான் எனக்கு தெரியும், நான் பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறேன், நான் ப்ரெசென்ட்டில் பேசுகிறேன், நான் ஃப்யூச்சரில் பேசுகிறேனா அப்படிங்கிறதே எனக்கு கிராமர், அந்த ரூல்ஸ் வரும்போது தான் எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து மாறும்போது தான் தெரியும். ஓகே, இது வந்து ஜென்ரலாக உள்ள லாங்குவேஜ், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, அதே ஹியூமன் ஒரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. அந்த கம்ப்யூட்டர் கூட நான் கம்யூனிகேட்ங்கிற வேர்டை இங்கே யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக நான் இங்கே கமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஹியூமன் ஒரு கம்ப்யூட்டரை எப்போவுமே கமாண்ட் பண்ணுவான். எனக்கு இந்த வேலை வேணும், ஐ நீட் திஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவுமே கமாண்ட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி கமாண்டிங்காக நான் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஹியூமனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜை வந்துட்டு நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜை வந்துட்டு நான் ஃபில் பண்ணுறதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது C++, ஜாவா, .NET, C#, பைத்தான், பாஸ்கல் நிறைய இருக்குது. ஃபோர்ட்ரான், ஆல்கால் அப்படி போயிட்டே இருக்கும். சரியா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி நமக்கு நார்மல் லாங்குவேஜில் இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, சான்ஸ்கிரிட் அப்படி போயிட்டே இருக்கோ, அதே மாதிரி இதில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து பைத்தான் மட்டும்தான் இப்போ எடுத்து படிக்கிறோம். ஓகே, லாங்குவேஜுக்கு எப்படி வேர்ட்ஸ் ப்ளஸ் கிராமர்னு சொல்கிறோமோ, இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸ் ப்ளஸ் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக அங்கே வேர்ட்ஸ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம்ல பேசுகிறதுக்கு, அதே மாதிரி இங்கே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு வேர்டுக்கு பின்னாடி, இங்கே நான் யூஸ் பண்ண போகிற அந்த வேர்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ரோக்ராமே இருக்குது. பட் நான் அந்த ஃபுல் ப்ரோக்ராமே இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் கீயாக நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ் ப்ளஸ் சின்டாக்ஸுங்கிறது கிராமர் மாதிரியே ரூல்ஸ். ஐ ஹாவ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் டு ரைட் மை ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இந்த ரூலெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலைன்னா அது எரர் அடிக்கும், ஒரு பக் வரும் எனக்கு. ஸோ இந்த கீவேர்ட்ஸும் இந்த சின்டாக்ஸும் ஒன்றா சேர்ந்தாதான் எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட், வாட் இஸ் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னா என்ன? எனக்கு ஒரு டாஸ்க் வேணும். ஓகே, நான் கம்ப்யூட்டர் கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டர் கிட்ட கேட்குறேன். அந்த அடிஷன் ப்ரோக்ராமை வந்து என்னோட டாஸ்க்கு. ஸோ அதுக்கு எனக்கு எத்தனை லைன் தேவைப்படுதுன்னா, எனக்கு 4 லைன்ஸ் தேவைப்படுது. 1 A = 10 அப்படின்னா என்னன்னா, நம்பர் 10 வந்துட்டு ஏல ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் 5 வந்து பியில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்புறம் 2 ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே எல்லாமே மெமரி. ஓகேவா, பிரெயின் வந்து நம்ம நார்மலாக சொன்னாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. 10 5 எவ்வளோன்னு கேட்டால் நான் டக்குன்னு சொல்லிடுவேன் 15ன்னு. ஏன்னா இது நம்ம பிரெயினில் ப்ராசஸ் பண்ணுறத அங்கே நான் மெமரியில் ப்ராசஸ் பண்ணணும். அதனால இவ்வளவும் எனக்கு தேவைப்படும். அண்ட் ஃபைனலி பிரிண்ட் C. இந்த ப்ரோக்ராம் புரியலைன்னா பரவாயில்ல. ஓகே, இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். 10ஐயும் 5ஐயும் நான் ஆட் பண்ணால் எனக்கு 15 வரணும். அதுதான் என் ரிசல்ட். ஸோ அது வர்றதுக்கு என்கிட்ட 4 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது. ஸோ இந்த 4 லைன்ஸ் ஆஃப் கோடு, இந்த 4 லைன்ஸையும் ஒன்றா நான் சேர்த்தேன்னா வச்சுக்கேன், ஒன்றா நான் கலெக்ட் பண்ணால் எனக்கு ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகுதா, அடிஷன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகுதா. இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்காக நான் எழுதின லைனை ஒன்றா சேர்த்தேன்னா அது ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ப்ரோக்ராம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கோட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் டு பெர்ஃபார்ம் எ டாஸ்க். ஓகேவா, அப்போ கோடுனா என்ன அப்படின்னா,
இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற ஒரு லைனும் ஃபர்ஸ்ட் லைன் a = 10 நான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு லைனும் இட்ஸ் அ கோட் எனக்கு. ஓகே, ஸோ ஈச் லைன் ஆஃப் எ ப்ரோக்ராம் இஸ் செட் டு பி எ கோட். கலெக்ஷன்ஸ் ஆஃப் கோட் இஸ் செட் டு பி எ ப்ரோக்ராம். அப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எழுதியிருக்கிற லாங்குவேஜ் என்ன அப்படின்னா அது வந்து பைத்தான். ஸோ இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான். புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் பைத்தான் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஏன்னா எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and thank you for listening these videos. Thank you so much.